பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் உச்சகட்ட மகிழ்ச்சியில் பாஜக, காங்கிரசுக்கு செம ஷாக். இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கூறிய 5 பாயிண்ட்கள் குறித்து நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2019 காட்டிலும் பாஜக அதிக இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியது முதல் விஷயம். சமீபத்தில் ஒரு செய்தி சேனலில் பேசிய அவர் 2019 லோக்சபா தேர்தலை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் என்று கூறியிருந்தார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக 303 இடங்களை பெற்றிருந்த நிலையில் அதை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் என்று கூறியிருந்தார். பிரசாந்த் கிஷோர் சொன்னது போல இந்த முறை கூடுதல் இடங்களை பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட் தென் மற்றும் கிழக்கு இந்தியா. பிரசாந்த் கிஷோர் சொன்ன மற்றொரு முக்கியமான ஒரு 2வது பாயிண்ட் இந்த மாநிலங்கள் பற்றியது. கடந்த முறையை காட்டிலும் தென் மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களை பெறும் என PK கூறியிருந்தார். ஒடிசா, பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களில் வெல்லும் என்றும் அதன் வாக்கு வங்கியும் அதிகரிக்கும் என்றும் PK கூறியுள்ளார். 3வது உத்தரப்பிரதேசம். அதேபோல உத்தரப்பிரதேசம் குறித்தும் பிரசாந்த் கிஷோர் கூறிய கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் குறித்து அவர் பேசுகையில், உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் இணைந்து போட்டியிட்டது. இருந்த போதிலும் 2014 தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது வெறும் 9 தொகுதிகள் மட்டுமே பாஜக குறைவாக வென்றது. இப்போது இரு தரப்பும் தனித்தனியாக போட்டியிடுகிறது. அப்படி இருக்கும் போது பாஜக அங்கு குறைந்தது 40 to 50 இடங்களை இழந்தால் மட்டுமே அது பெரிய இழப்பு என சொல்ல முடியும். ஆனால் தற்போதுள்ள சூழலில் அப்படி ஒரு நிலைமை இருப்பது போல தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார். அடுத்து மகாராஷ்டிரா கலைநலத்தை பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இரு பிரிவாக இருக்கும் நிலையில் NDA கூட்டணி அங்கு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்று பலரும் கூறியிருந்தனர். இருப்பினும் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் இப்போது பாஜகவிடம் 22 சீட்கள் இருக்கும் நிலையில் அதை தாண்டி பாஜக சீட்கள் இழக்க வாய்ப்பு குறைவு என்று அவர் தெரிவித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் இரு மாநிலங்கள் பிரச்சனை. அதாவது ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களிலும் பாஜக பல தொகுதிகளில் தோல்வியடையும் என கூறப்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் இது குறித்து சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். அதாவது அவர் கூறுகையில், ராஜஸ்தான், ஹரியானா தொகுதிகளில் பாஜக அதிகபட்சம் 2 முதல் 5 தொகுதிகளில் இழக்கலாம். ஆனால் இது பாஜகவின் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்காது. மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் பாஜக 50 இடங்களில் கூட இழக்காது. ஒரு சில இடங்களில் தோல்வியடைந்தாலும் கூட அந்த இடங்களை கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில் இருந்து கூட ஈடுகட்டிவிடும் என்றார். பிரசாந்த் கிஷோர் கூறிய இந்த 5 பாயிண்ட்டுகள் பாஜகவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதே நேரம் இந்த தேர்தலில் பாஜகவால் தனி பெரும்பான்மையை பெற முடியாது என்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கிறது.